உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். We are happy to welcome you all to Samaga Buddhi Manthabai. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. இந்த ஐக்கிய புத்திஜீவிகள் ஒன்றியமானது ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வெறும் 18 உறுப்பினர்களுடன் மாத்திரம் இது ஆரம்பிக்கப்பட்டது. இன்று இந்த ஐக்கிய புத்திஜீவிகள் ஒன்றியம் நாட்டில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களில் உள்ள பேராசிரியர்கள், அறிஞர் பெருமக்கள், துறை சார்ந்த நிபுணர்கள் எல்லாரையும் உள்ளடக்கி 1400 உறுப்பினர்களுக்கு மேலே கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒன்றியமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய நாட்டிலே சர்வசேஷ தரம் வாய்ந்த அறிஞர் பெருமக்கள், துறைசார் நிபுணர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் உண்மையிலே பயன்படுத்தப்படுகிறார்களா என்று பார்த்தால் அது மிகவும் கவலைக்குரிய கேள்விக்கறியான ஒரு விடயமாகவே காணப்பட்டுகின்றது. எங்களுடைய நாட்டில் உள்ள துறை போன்ற அறிஞர்களை அரசாங்கங்களாக இருக்கட்டும், அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அல்லது அது சார்ந்த நிறுவனங்களாக இருக்கட்டும், பெருமளவுக்கு சரியாக பயன்படுத்தி இருக்கவில்லை என்ற ஒரு மிக முக்கியமான குறைபாடு காணப்படுகின்றது. இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்து எங்கள் நாட்டில் உள்ள அறிஞர்கள், துறைசார் நிபுணர்கள் அனைவரையும் இந்த கொள்கை ஆக்க செயல்முறையிலே பயன்படுத்தி இந்த நாட்டிலே உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அல்லது இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் மிக முக்கியமான இடத்தை வகிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான நோக்கம் கருதித்தான் இந்த ஐக்கிய புத்திஜீவிகள் ஒன்றியம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வடபகுதியின் அபிவிருத்தியை பொறுத்தவரையில் 2 வகையான அபிவிருத்தி இருக்கு. ஒன்று குடாநாட்டுக்கான அபிவிருத்தி, பெருநிலப்பகுதிக்கான அபிவிருத்தி. குடாநாட்டு பகுதியில் நாங்கள் தான் இலங்கையின் வெங்காய உற்பத்தியில் 50% மேலே நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். நாங்கள் உங்களிட கேட்க வேணும் என்னென்றால், எங்களுடைய பிரதேசத்து யாழ்ப்பாண குடாநாட்டை ஒரு அனியன் கல்டிவேஷன் உற்பத்தி பிரதேசமாக நீங்கள் பிரகடனப்படுத்தி அதுக்கான ஆதாரங்களை நீங்கள் தருவீர்களாக இருந்தால், அந்த குறித்த நேரத்தில் இறக்குமதி செய்ய பாதுகாப்பு தருவீர்கள் என்றால், இந்த நாட்டின் 75% அனியன் வெங்காயத்தை நாங்கள் இந்த பிரதேசத்தில் உற்பத்தி செய்து உங்களுக்கு தருவோம். உங்களுக்கு தெரியும், 1970களில் ஸ்ரீமா பண்டாரநாயக்க என்ற காலத்தில் வெங்காயம், மிளகாய் முழுத்திலும் யாழ்ப்பாண பகுதியில் இருந்தால் உற்பத்தி ஆகினது. ஆனபடியால் எங்களுடைய பிரதேசத்தில் வடமாகாணத்தில் அனியன் கல்டிவேஷன், சில்லி கல்டிவேஷன், படி கல்டிவேஷன் எல்லாம் மிகையாக செய்யப்படுகின்றது. இதற்கு நீங்கள் உத்தரவாதம் தர வேணும். இலங்கையினுடைய மீன் உற்பத்தியில், அதாவது மீன்பிடியில் வடக்கு மாகாணம் மிக முக்கியமான இடம். உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த 30 ஆண்டு கால யுத்தத்தில் இந்த மீன்பிடித்துறை மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு மீன்பிடி துறைமுகம் கூட, பெரிய கப்பல்கள் நிறுத்தக்கூடிய துறைமுகம் கூட வடபகுதியில் இல்லை. அதை நீங்கள் செய்து தருவீர்களாக இருந்தால் அடிப்படை, அதாவது விவசாயம், மீன்பிடி
அது அடுத்தது உங்களுக்கு தெரியவான இலங்கையில் திராட்சை உற்பத்தி செய்கிறது யாழ்ப்பாணத்தில் தான், கிரேப் கல்டிவேஷன். அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் தேட வேணும். வேண்டும் வரம் தாருமையா செந்தமிழால் பாடியிருந்தோம். செந்தமிழால் பாடியிருந்தோம். வெளியே நாம் ஓடி வந்தோம். தந்ததமும் உந்தனையே அடைவோம் அன்னையா. அந்தந்த நாதினம் அந்தந்த நாதினம் அந்தந்த நாதினம் அந்தந்த அந்தந்த நாதினம் அந்தந்த நாதினம் அந்தந்த நாதினம் அந்தந்த. Sir Ponnambalam Ramanathan, Sir Arunachalam Mahadeva and others who made a single contribution to Ceylon's struggle for independence. Education has always been valued by the people of Jaffna. As was just mentioned to you, the oldest girls' school, not only in our country but in the South Indian region, South India, Sri Lanka, the oldest girls' school is situated in near Jaffna. And I had the privilege of visiting that school and presiding over the prize giving there a few years ago. Now, the Honorable Sajid Premadasa has been very pragmatic, very practical in identifying his priorities. He regards our whole country as one. And diversity in ethnicity, in religion, in culture, to him is a source of great strength. It adds to the vitality of our nation. We must ensure that the intellectual potential in the northern province, in Jaffna, Kilinochchi, Mana, Mulathif, Vaunia, is achieved and realized. We must be innovative in formulating modern ways and methods to increase funding, support, aid, to upgrade and enhance free education. So it's very important that the voice of the people are represented. Sir. And also, any institution must have its elected representatives. And also those institutions must be financially empowered. Think anew and think positive, think progressive, and try to achieve common ground amongst various sectors of our society. And if we can do that, sky is the limit for us.